வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட பெட்டூனியா செடி பூக்கள் வச்சுருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு அழகான பிங்க் கலரில் 2 பூக்களே மலர்ந்துருக்குதுங்க. அது இன்னுமே ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல கலர் பிங்க் கலர் அப்படிங்கிறது, அதுவுமே அந்த பச்சை நிற இலைகளோட அந்த பிங்க் கலர் பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இன்னுமே நிறைய மொட்டுகள் வச்சுருக்குது. எல்லா பூக்களும் நமக்கு வளர்ந்து இந்த தொட்டி முழுக்க அந்த பூக்கள் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம அப்படி ஒரு பூக்கள் பார்க்கலாம். இது நான் விதை போட்டு வளர்த்தது தாங்க. இப்போது விதை போட்டு இப்போ 2 மாதம் கிட்ட ஆகுது. 2 மாதத்துக்கு உள்ளே தாங்க ஆகும், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் 2 மாதத்துக்குள்ளே நான் விதைகள் போட்டிருக்கிறேன். 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே விதைகள் போட்டு வளர்ந்தது தான் இது. அதுக்குள்ளே நமக்கு பாருங்கள் அழகாக பூக்கள் கொடுத்துருச்சு. இது மாதிரி ரொம்ப வேகமாகவே இது நமக்கு பூக்கள் கொடுக்குற ஒரு செடி தான். குறிப்பாக எனக்கு விதைகள் போட்டு இந்த மாதிரி பூக்கள் வளர்க்குறது அப்படிங்கிறது, செடிகள் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அந்த விதை போட்டு வளர்த்து நம்ம பூக்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் தாங்க. என்னதான் நம்ம விலைக்கு இது கிடச்சி வாங்கி வச்சா கூட நம்ம விதை போட்டு வளர்க்கும்போது இன்னுமே அந்த செடியை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், இந்த தொட்டியில் கூட நிறையவே மொட்டுகள் இருக்குது. இதுவுமே நமக்கு பூக்கள் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இன்னும் 1 மாதத்தில் இதெல்லாம் பூக்கள் கொடுத்துருங்க. பக்கத்தில் இந்த தொட்டியில் பாருங்கள், நம்ம போன வீடியோவில் காமிச்சப்போ கூட கொஞ்சம் இடைவெளி இருந்தது அந்த செடிகளுக்கு இடையில். இப்போ பாருங்கள், அதுவுமே நல்ல நெருக்கமாக வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது ரொம்ப வேகமாக வளர்ந்து வருங்க. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இது ரீபார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 5 நாற்றுகள் வச்சுருந்தேன். அப்போவே அவ்வளோ இடைவெளி இருந்தது. நான் அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்குள்ளே நமக்கு வளர்ந்து அழகாக பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் ஹேங்கிங் பாட்டில் ஒரு 2 நாற்றுகள் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது ஹேங்கிங் பாட்டுக்கு இந்த பெட்டூனியா செடிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இதில் கிளைகள் நீண்டு வளர்ந்து கீழே தொங்கிக்கிட்டு இந்த பூக்கள் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் ஹேங்கிங் பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஹேங்கிங் அதிகமாக வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு உயரமான பாட்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இதில் அந்த கிளைகள் தொங்கி வரும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதுக்கு நான் மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 பங்கு தோட்ட மண் எடுத்துருக்குறேங்க. 1 பங்கு ஆற்று மணல் எடுத்துருக்குறேன். 1 பங்கு மண்புழு உரம் எடுத்துருக்குறேன். அது கூட கொஞ்சமாக கொக்கோ பீட் சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா நமக்கு அடுத்து நல்ல வெயில் காலம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால கொக்கோ பீட் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வழக்கம் போல் நம்ம எல்லா மண்கலவையிலையும் எப்படி வேப்பம் புண்ணாக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போன் மீல் கூட சேர்த்துருக்குறேங்க. இதுவரை நான் இதுக்கு உரம் கொடுக்கல. நேற்று தான் நான் முட்டைத்தோலை அரைச்ச இது போட்டிருக்கிறேன். பொதுவாக பூச்செடிகள் மொட்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் கொடுத்தோன்னா மொட்டுகள் நல்ல பெரிய மொட்டுகளாகவும் பூக்கள் நல்ல பெருசாக பூக்கள் வைக்குங்க. என்கிட்ட வாழைப்பழத்தோல் இல்லாதனால நான் முட்டைத்தோல் மட்டும்தான் நான் அரைச்சி போட்டிருக்கிறேன். அதுவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு தாங்க கொடுக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப கவனமாக கொடுக்கணுங்க. ரொம்ப ட்ரை ஆனாலுமே உடனே வாடிடும். நம்ம அடினியம் செடிகள் மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் விட்டு கூட ஊற்றுறோம் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் இதுக்கு ஊற்ற முடியாது. நல்லா மண் ட்ரை ஆன சமயத்தில் நம்ம உடனே ஊற்றிடணுங்க. 1 நாள்லாம் கூட நம்ம ஒரு 2 நாள் தொடர்ந்து நம்ம தண்ணி விடாமல் விட்டோன்னா அது சீக்கிரமே வாடி போயிடும். அதனால் தண்ணி கவனமாக கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமும் நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக கொடுத்தோன்னா போதும் தண்ணி மட்டும். மற்றபடி இது நமக்கு பராமரிப்பு ரொம்பவே ஈஸியான ஒரு செடி தான் இது. அடுத்து இந்த பூக்கள்லேருந்து நமக்கு விதைகள் கிடைக்கும்போது அது விதைகள்லேருந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், மண்கலவை எல்லாமே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி இந்த பெட்டூனியா பூக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.